முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் நாளை உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் நாளை 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 1168 திரையரங்குகளில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திரைகளில் இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. அதே போன்று கடந்த முறை இந்த சென்சார் பிரச்சனைக்கு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரையரங்கு படத்தை வெளியிடக்கூடிய விநியோகஸ்தர்களிடையே நீடித்து வந்திருக்கக்கூடிய இந்த சதவீத பிரச்சனையானது தொடர்ந்து இழுபறியாக நீடித்து வந்தது. அந்த வகையில் திரையரங்கு உரிமையாளர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த சதவீதத்திற்கும் விநியோகஸ்தர்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சதவீதத்திற்கும் இடையே தொடர்ந்து இழுபறியானது நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 60 முதல் 40 வரையிலும், 65 முதல் 35 முதல், அதே போன்று 75:25 வரை என்கின்ற இந்த சதவீதம், அதாவது 65% விநியோகஸ்தர்களுக்கும் 35% திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இந்த சதவீதமானது பங்கீடாக பெற்றுக் கொள்ளப்படும். அதன்படி தற்பொழுது இந்த திரைப்படம் ஒரு திரையரங்கம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்தும் வரக்கூடிய வசூல் பொறுத்தும் இந்த சதவீதம் மாறுபடும் என்று ஒரு பேச்சுவார்த்தையானது எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாளை 1168 திரைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட திரைகளில் இந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.